காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க சந்திக்க போறாங்க? முதல்ல அவங்களுடைய தொழில இருந்து ஆரம்பிப்போம். அவங்களுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? புதிய முயற்சிகள் அவங்களுக்கு கை கொடுக்குமா? ஸோ ரிஷபம் ஹார்டாக ஒர்க் பண்ணணும், நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. சும்மா ஏதாவது சிம்பிளாக பண்ணிட்டு அதற்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கணும், அதற்கான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா எதுவும் நடக்காது. கடுமையாக உழைக்கணும். ஸோ உழைப்புன்றது உடல் உழைப்பு மட்டும் இல்லை, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்குமே அதுவும் கடுமையான விஷயம்தான். இதை ரெண்டும் சரிவர பண்ணாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்லயாவது நடந்துரும், கிடைச்சிரும். பட் இது எதுவுமே பண்ணாம நான் சிம்பிளா பண்ணோம், சிம்பிளா ஸ்மார்ட்டா நான் மேல வந்துடணும் அப்படின்னா அது கொஞ்சம் டஃபா இருக்கும், அவங்களுக்கே டஃபா இருக்கும். ஓகே, கஷ்டப்படாம எதுவும் நடக்காது. ஓகே, ஸோ வேலையில ஒரு கவனிப்பும் ஹார்ட் ஒர்க்கும் நிச்சயமா தேவைப்படுது. அடுத்ததா இப்போ மேரேஜ் லைஃப், ஸோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா திருமண வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இவங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரியான ஒரு பார்ட்னர் அமையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த பிரேக்கப்பில் இருக்கிறாங்க, எக்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப், அதெல்லாம் சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ யாராவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸாக இருக்கிறவங்க அவங்களோடையும் இவங்க பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ண சான்சஸ் இருக்கு. அந்த கொலாபரேஷன், அந்த காம்பினேஷன் சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடைச்சா இவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஆமா இருக்கு. ஸோ சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க மேரேஜ் பார்ட்னரா கன்சிடர் பண்ணி ஏதாவது முயற்சி எடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததா உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் எப்படி இருக்கும்? ஹெல்த் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அவசியம். சுறுசுறுப்பாக இருக்கணும். இவங்க முடங்கி உட்கார்ந்தா, அதாவது இவங்களோட வேலைக்கும் உடல் நலத்துக்குமே சரி அந்த சுறுசுறுப்பு ரொம்ப அவசியம். சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னா அது ஹெல்த்தையும் பாதிச்சிரும், அதை தொட்டு வேலையும் பாதிக்கும். ஸோ கம்ப்ளீட்டா நல்லா போயிட்டு இருக்கிறது கூட இவங்களே ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், ஹெல்த்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ இப்போ அந்தந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ அதெல்லாம் கண்டிப்பா இவங்க மெயின்டைன் பண்ணணும் இந்த வருடம். ஓகே, அடுத்ததா இப்போ வெளிநாடுகள் போய் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு. ஸோ அதற்கு முயற்சி செய்யலாமா? அது கை கொடுக்குமா? கண்டிப்பா முயற்சி செய்யலாம், கை கொடுக்கும். ஆல்ரெடி முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருடம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் வரும், கண்டிப்பா ஆஃபர் வரும். அது யூட்டிலைஸ் பண்ணி அதை சக்சஸ் பண்றாங்க, அதெல்லாம் செகண்டரி. ஆனா ஆஃபர்ஸ் அவங்களுக்கு தேடி வரும். இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு சில ஆஃபர் வரும். இவங்களுக்கு அந்த தாட் இருந்தா கூட போதும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா கூட போதும். அது சம்பந்தமா ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்தோ ரிலேட்டிவ் சைட்ல இருந்து ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வரும் அவங்களுக்கு. ஓகே, எங்கேயோ ஒரு வாய்ப்பு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல. ஸோ அது கரெக்டா முயற்சி பண்ணா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஓகே, அடுத்ததா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம பேசிட்டோம். இப்ப ரொம்ப நாளா திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறம் வாய்ப்புகள் இருக்கா? இது கொஞ்சம் வெயிட்டிங்லேயே தான் இவங்களுக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ அதை வெயிட்டிங் இல்லாமல் அதை சக்ஸஸ் ஆகணும்னா இவங்க ஏதாவது பெண் தெய்வம், குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும், வேண்டுதல் வைக்கணும். ஸோ பெண் தெய்வம் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வேண்டுதல் வைக்கணும். எனக்கு இந்த வருடம் திருமணமான நான் இந்த மாதிரி ஏதாவது பண்றேன், அந்த மாதிரி லைக் வேண்டுதல் வைக்கும் போது அது சரியாகும். ஏன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த வேண்டுதல் அது மாதிரி பண்ணும்போது அது சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தொடர்ந்து தடைகள் இருந்தா பெண் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள், நாங்கள் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை இங்கேயே நாங்கள் வேற ஏதாவது புதுசான ஒரு விஷயங்கள் படிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம்? அது அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா? ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். காம்படிட்டிவ் இந்த மாதிரியான ஜாப் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கான ட்ரை கொடுக்குறாங்கன்னா அது இவங்களுக்கு ஒரு அப்கிரேடை கொடுக்கும், ஒரு டெவலப்மெண்ட் அதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதை சார்ந்த படிப்புகளை கூட அவங்க கையில் எடுக்கலாம்.
ஓகே, ஸோ இது வரைக்கும் அவங்க லைஃப் ஒரு மாதிரி போயிருந்திருக்கும். இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு இருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும்? ஸோ ஒரு ஹோல் கம்ப்ளீஷன் இருக்கு, அதாவது ஹோல் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ்ல என்ன ஆகும்னா ரொம்ப இன்டெலெக்சுவலா இருப்பாங்க இவங்க, ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதைக்குரிய பர்சனா அவங்க வந்து மாறுவாங்க. இவங்களோட அட்வைஸ் சஜஷன் நிறைய பேருக்கு அங்கே தேவைப்படும். ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அது ஒரு வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறும் இவங்களோட பேச்சு. ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி இந்த சூரிய பகவானுடைய அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு நிச்சயமா வேணும். ஏன்னா அவங்க ஆக்டிவா இருந்தாதான் இதெல்லாம் சாத்தியமா இருக்கும். ஸோ டெய்லி மெடிடேஷன், அதாவது சூரிய நமஸ்காரம் பண்றது, சூரிய பகவானை வந்து வழிபடுறது, இது டெய்லி அவங்க பண்றது நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் லைஃப்ல. இவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்புகள் இங்க உருவாகும், இந்த வருஷத்துல உருவாகும். அதற்கு இவங்க இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கணும் இல்லை கார் வாங்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு பிளான்ஸ் இருக்கு, அது இந்த டைம்ல பண்ணலாமா, பண்ணா சரியா வருமா? ஸோ பண்ணலாம், பொறுமையா யோசிச்சு செயல்படணும். ஏதோ அந்த ஹரிபரியிலலாம் வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு ஃபேமிலியில இருக்கவங்களோட கலந்து, ஸோ அவங்களோட சஜஷனை எடுத்து வீடு, அந்த கார், அந்த மாதிரி வாகனம், அந்த மாதிரி சம்பந்தங்கள் விஷயங்கள்ல ஃபேமிலியோட கலந்து பேசி அப்புறம் முடிவு எடுத்து பண்ணா அது நல்லது. இவங்கெல்லாம் ஒண்ணு போய் பண்ணா அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். ஓகே, சோ கொஞ்சம் யோசிச்சு பண்றது தான் நல்லது. யோசிச்சு ஃபேமிலியோட கலந்து யோசிச்சு பேசி பண்றது நல்லது. ஓகே, பொதுவா வந்து இந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இந்த 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பண வரவுகள் இருக்கும், அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது அவங்க லைஃப்ல எப்படி இருக்கும்? மணி ஃப்ளோ வந்து இவங்க என்ன கொடுக்குறாங்களோ, இவங்க என்ன ஹெல்ப் பண்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களும் கொஞ்சம் தான தர்மம் பண்ணும். அதுக்குன்னு கையில இருக்கிறது மொத்தமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 ரூபா இருக்கு, ஒரு 2 ரூபா யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா அது தாராளமா கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இல்ல நான் அதையும் கொடுத்துட்டா நான் வந்து சேவ் பண்றேன் அப்படின்னு இருக்கிறத விட இந்த மாதிரி தான தர்மம் பண்றாங்கன்னா அதற்கு ஏற்ற பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களும் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்கன்னா யாராவது முன் வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்த கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபினான்ஷியலி. ஸோ யூனிவர்ஸ் வந்து பார்க்க போறாங்க, நீங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து போக போகுது. ஆல்ரெடி அது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருடம் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு கவலைகள் இருக்கும். இதற்கான முயற்சிகள் இல்ல ஃபர்தரா வந்து அவங்க ப்ரொசீஜர் ட்ரை பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னா அது அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா? இந்த வருடம் அதற்கான வருடம் அவங்களுக்கு ஆக்சுவலா அது சக்சஸ் கொடுக்கும். பட் 2 பேரும் ஒரு மனதா வந்து முடிவு எடுத்து அதற்கான ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஹஸ்பண்ட்க்கு விருப்பம் இல்ல ஒய்ஃப் மட்டும் அந்த ப்ராசஸ் பண்றது, இல்ல ஒய்ஃப்க்கு விருப்பம் இல்ல ஹஸ்பண்ட் மட்டும் ப்ராசஸ் பண்றது, இது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 2 பேரும் ஒரு மனதா முடிவு எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணா கண்டிப்பா இந்த வருடம் 2024 25 தமிழ் புத்தாண்டு, ஸோ அடுத்த 26 தமிழ் புத்தாண்டுக்குள்ள அவங்களுக்கு அது சக்சஸ் ஆகிடும். 2 பேரும் ஒரு மனதா இருந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மொத்தத்துல இந்த ரிஷப ராசிக்கு 2025 தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது எப்படி அமையும்? இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வலி வேதனைகள்லாம் அடைஞ்சிருக்காங்களோ, எவ்வளோ துன்பம் அடைஞ்சிருக்காங்களோ அதுக்கெல்லாம் ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்குற விதமா, ஒரு பதில் சொல்ற விதமா இந்த 2025 தமிழ் நியூ இயர் அவங்களுக்கு அமைய போகுது. ஸோ வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையே இல்லை, வாழ்க்கைன்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு விரக்தி நிலைக்கு போனவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்களோட எல்லாமே இருக்கு, பிரபஞ்சம் கடவுள் எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து அகைன் அவங்க வாழ்க்கையை வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.